திருப்பி ரினோவேட் பண்ணி செய்யக்கூடிய காரணம் 35 அடியில இருந்து 37வது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமான்னு சொல்லி அவர்கள் விவசாயத்துறையால செய்துதான் அந்த ப்ரொஜெக்டை வந்து கிட்டத்தட்ட 100 ADB ஃபண்ட் பண்ணி 164 மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு இந்த வரலாற்றில் முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது. அந்த இரணமட தண்ணியை வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு ட்ரோட் ஒன்று பெருமண்டால், அதாவது வெள்ளங்கள் இல்லாம மழை ஒன்று பின்னாவார காலப்பகுதிகளில் வந்து கிளிநொச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து 2015ஆம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு மாகாண செயலர் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதால இந்த மொத்தம் 164 மில்லியன் யூஎஸ் வந்து பாவிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு மாகாணத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் எங்க ஜாழ்ப்பாணம் இருக்க பிரச்சனை, நாங்க ஜாழ்ப்பாணத்தை நாங்க கிளிநொச்சி நாங்க மட்டக்கள போய் நாங்க ட்ரிங்க் ரோடு தான் நாங்க ஒரு நாளுமே தெற்குல ஒரு நாளுமே அடிபடுறதில்லை. ஆனால் இப்படியான நேரத்துல வந்து இந்த முக்கியமா மகாவலி கங்கை என்ற ஒரு ப்ரொஜெக்டும் இதுக்குள்ள வந்துடும். அதால சிங்கள மக்கள் வந்து இதுல குடியேற்றப்படுவார் இது உண்டு. அதாவது வந்து இனம் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அதால நாங்கள் கிளிநொச்சி தண்ணியை வந்து அந்த 35 அடியில இருந்து 37 ஆக்கினது மொத்தமா வந்து 50 மீட்டர் கியூப் வந்து, அதாவது 50 இல்லை 150 மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து எங்கண்ட இரணமடு குளத்திட்ட மொத்த கெப்பாசிட்டி. அதுண்ட அந்த அதுல வந்து அந்த 35 அடியில இருந்து 37 அடி உயர்த்தின அந்த ப்ரொஜெக்டால இருக்கிற அந்த 2 அடியால வார அந்த கொள்ளளவு தண்ணி காணும் யாழ்ப்பாணம் மாதிரி 2 மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரொபோசல் எல்லாமே என்னோட இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் வேற வேற பின்புலங்கள் நான் பலச காய்க்க விரும்பல. யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிளிநொச்சியில இருந்து அங்க அனுப்பாமல் இருக்கோம். 2018 இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 164 மில்லியன் யூஎஸ் டாலர் பாவிச்சு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவ இதுல நாவக்குழி நினைக்கிறேன், எனக்கு இடம் தெரியல. இப்ப அதுவும் இல்லாம இருக்கு. ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா 2018 நல்லாட்சி அரசாங்கத்துக்கு பிறகு 35 அடி 37 அடியாக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் 2015 இருந்து 2024 வரைக்கும் அந்த தண்ணி மேவி பாஞ்சு வேஸ்டா போய்கொண்டு இருக்கு. அதை விட விவசாய காணிகளுக்கு சாதாரணமா 3.4 ஃபீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்கள்லையும் தண்ணீர் வழங்கப்படுறது. ஆனா கிளிநொச்சியில மட்டும் விவசாய காணிகளுக்கு 5.7 ஃபீட் வழங்கப்படுது. இதால என்னன்னா யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிநீரை கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்க கொடுக்காம, அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி. அப்ப என்ன பிரச்சனை சொன்னா, யாழ்ப்பாணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கும். அப்ப நாங்கள் ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போய்க்கல, இந்த ப்ரொஜெக்டும் வேஸ்டா போயிடும். அதோட திருப்பியும் ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டும் பாதியில நிக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், சனத்தொகை செறிஞ்சு வாழ்ந்த கூடுற இடம் யாழ்ப்பாணம். அதோட கிளிநொச்சியில இருந்து வந்த கணவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்க யாழ்ப்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு விரும்புறது. 2019ஆம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்ட் எல்லாம் சொல்லுது. அதுல குவார்டர்ஸ் கட்டப்பட்டிருக்கிறது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள் வந்து அந்த டைம்ல அங்க இருக்க வேணும். ஆனா 2019ஆம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன், அந்த இத்தனை பில்லியன் 3 பில்லியன் லாஸ் வந்திருக்கு. மொத்த அந்த ப்ராஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம், சகல ரிப்போர்ட்டும் எடுத்துடலாம். அந்த 3 பில்லியன் லாஸ் வந்திருக்குது. அந்த 3 பில்லியன் லாஸுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவைதான் இப்பவுமே இருக்கிறோம். அவை இது மடிக்கல. என்னென்றால் அந்த பிளட் பேரேக்குள்ள அவையெல்லாம் இருந்தது. ஒரு ஆள் கிளிநொச்சியில, ஒரு ஆள் முள்ளத்தில, ஒரு ஆள் மட்டக்களப்பில். ஆனால் அங்கே உதாரணம் தெரியும், அந்த ரேடியல் கேட் இருக்கு. அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தண்ணி பாஞ்சால 3 பில்லியன் லாஸ். எத்தனையோ ஆயிரம் ஆக்கள் செத்துருக்கணும், எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் செத்துருக்குது. 4 ஆக்கள் செத்துருக்கணும். அந்த எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இதை வந்து கிளிநொச்சியில் எடுத்திருக்கிறோம். நான் எங்களுடைய மதுக்குரிய சிறிதவன் ஐயா என்னென்றால், இப்ப எங்களோட கெப்பாசிட்டி வந்து 37 ஃபீட் வரைக்கும் போகும் இந்த தண்ணி. ஆனால் நாங்கள் இப்ப வச்சிருக்கிறது 27 ஃபீட்ல. நான் 37 ஃபீட், அதாவது அதுலயும் திருப்பியும் அந்த ஆமிக்காட்ட கரைச்சிட வரும் என்றால் 37 ஃபீட்டுக்கு நாங்கள் தண்ணியை உயர்த்தினோம் சொன்னால் இவங்க ஏர்போர்ட்ஸ் கேம்ப் எல்லாம் சில நேரங்கள்ல தண்ணி போடக்கூடிய எல்லாமே இருக்குது. அதற்காகவும் இவர்கள் 37 ஃபீட் வரைக்கும் தண்ணியை நிரப்பாம 27 ஃபீட்ல வச்சிருக்கிறதால தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி பிரச்சனையா இருக்கு. அதால இந்த ப்ரொஜெக்ட சம்பந்தமா நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் உண்டு அடுத்த டிசிசிக்கு நான் எடுத்தாரன். அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை ஸ்டடி பண்ணி கமிட்டி ஒன்றை ஃபோன் பண்ணி உண்மையாவே கிளிநொச்சி மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதுக்கும் அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்கணும்.
கருப்பட்ட முடிப்பண்ட இடத்துல திருப்பியும் ஒரு டேம் ஒன்று கட்டுறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ரொபோசல்ல இரணமடுகின்ற மொத்தம் 150 மில்லியன் கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி. ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து 60 மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க. அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்கள் தாராளமா ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு மேலதிகமா கிளிநொச்சி ஃபுல்லா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்கள் கிளிநொச்சி விவசாயம் தங்கிய இடம் வந்தபடியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லியிருக்கு, இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாது. அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு. இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரொபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை மன்னிச்சு கொள்ளணும். அவைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்துல இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த 3 பில்லியன் லொஸுக்கு வந்த நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி நாளோட மஞ்சள் எக்ஸ்பர்ட்டோட கொழும்புல இருந்து நல்லாட்சி அரசாங்க காலத்துல வந்தது. அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி அவைக்குரிய ஆக்ஷனும் எடுக்காம தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம் என்ன பொறுத்த வரைக்கும். இது சம்பந்தமான ஃபார்மல் லெட்டர் நான் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ டிசி சேர்மனுக்காரன் கிளிநொச்சி மக்களும் புடையா விளைய கொள்ளக்கூடாது, இரணமான தண்ணியை கொண்டே கொடுத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லையா வந்து அப்படி அல்ல. கிளிநொச்சி வந்து நடுவில் இருக்கிறதா. ரெண்டாவது எங்களோட விவசாயம் செய்யலாம் கூட ஒரு நாளுமே இல்லை. கருப்பட்ட முடிவுல அடுத்தோடைய மற்ற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மற்ற குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் தாண்டி யாழ்ப்பாணத்துல குடிக்க தண்ணி என்ற இருக்கு இல்லாத நேரத்துல நாங்க கிளிநொச்சியில வாழ்ந்து பெரிய யோசனை இல்லை. கிளிநொச்சியில பயிர் செய்யாம யாழ்ப்பாணத்துல சூடு தின்னிடாது. இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்ய மட்டும் அன்பா கேட்டுக்கொள்ள. கிளிநொச்சி மாவட்டத்துல குடியேறியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் அவர்கள் படித்தவாதிகளாக யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறுவதும் நாங்கள் அடுத்த காரணம். அதை விட மலையகத்திலிருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக 83 56 பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டோம். கிளிநொச்சியின் பிரதானமான தொழில் விவசாயம். இரணமடுவை நம்பித்தான் கிளிநொச்சி இருக்கு. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற 6வது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லுங்க. யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சிருக்கோம். விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டும் போது பல தடவை ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வேணா இப்ப வாங்க ஜெயபுரத்துல, மலையாளபுரத்துல, கிருஷ்ணபுரத்துல, பாரதிபுரத்துல அல்லது கல்லாறு போன்ற இடங்கள்ல குடிக்க தண்ணி இன்றைக்கு இல்லை. பூனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனா இரணமடுல இருந்து கொடுக்கப்படுறது இல்லை. இரணமடுவிலிருந்து குடிக்க தண்ணியோட இங்கே ஒரு குறிப்பிட்ட ஷேடிங் ஏரியா தான் வழங்கப்படும். பிரதானமானது விவசாயம். இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமா நிறைந்த விவசாயங்கள் பாதிக்கப்பட்டும் போச்சு. இனி இருக்க போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபோகம் தான். சிறுபோகத்துல 21,000 ஏக்கருக்கும் சிறுபோகம் செய்யலாம். நான் இங்க கணக்கார அமைப்புகள் இருக்கணும், விவசாய திணைக்களம் இருக்குது, நீர்ப்பாசன திணைக்களம் இருக்கு தெரியும். ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்தை தரமாட்டோம் என்று சொல்லை. யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமா வாழை. இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துல 15,000க்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காங்க திருப்புவாங்க. அதை விட கடந்த 2015 சரி அல்லது 10ஆம் ஆண்டுலையும் கிளிநொச்சியில எங்களுக்கு விழுந்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்களோட வாக்குகளை எங்களை எம்பியாக்கினாங்க. யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாம இருக்கு. இது அரசியலுக்காக காலங்காலம் பாரவர்கள் தாங்கள் கதைகளை கதைக்கலாம் போகலாம். இங்க எந்த அரசியலும் இரணமடு குளத்துல இல்லை. இரணமடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம். இரணமடு குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி என்றது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை, இலங்கையில அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்தும். ஆகவே இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம். இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்யற விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு குழுவை நியமிங்கோ. இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரங்கியாறு திட்டம் ஒன்று 1000 மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு. பரங்கியாறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமுருட்டி யாத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது. அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்கு. எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் நிற்கிற விட கவனங்கள் முழுக்க இரணமடு தான் இருக்கு. ஆனா விட கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய முழங்காவில் கங்கால இருக்கக்கூடிய கடலோட நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பீசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது. கடந்த ஆளுநர்கிட்ட இருந்தது. ஆகவே பாரியார் மன்னிக்கணும், பாரியார் திட்டம் ஏற்கனவே 1000 மில்லியன்ல செய்யப்பட்ட திட்டம் இருக்கு. ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்துக்கு நின்று நாங்க யோசிக்கலாம். யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும்.
நான் தீவு பகுதியை சேர்ந்தான். எங்கள் பூர்வீகம் தீவு பகுதி. என்னுடைய அம்மா நெடுந்தீவு, அப்பா அல்லப்பட்டி மண்டதீவு. நான் தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு பிரதானமா எங்க தேவை? யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை, நெடுந்தீவு வரைக்கும் தேவை. ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறுத்து ஒதுக்கி அப்படி ஒரு குறையும் நினைக்கிறேன். கிளிநொச்சியில் இன்றைக்கு இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா, ஆறாவது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம்னு சொன்னா அறிவிக்கணும் சொல்லுங்க. அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில் கட்டப்படுற டேம் ஒன்று வருமென்றால் அதை பற்றி பரிசீலிங்க, நல்லது. அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி எப்படி எடுக்கலாம், ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது, அதுவும் நல்லது. நாங்கள் மகாபலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிறோம் என்றது. ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்கப்படும். ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வரும் என்றால் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம், மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம், அப்படி என்ன எங்களோட பிணத்திர தீர்க்கிறதுக்காக வந்த திருத்தங்கள் என்ன, அரசியல் தீர்வு என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன, இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும். தயவு செய்து நான் திரும்பவும் தெளிவா சொல்வேன், யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்கிறது.